ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முத்து வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நான் சீதாவோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன், அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரவி பரவாயில்லடா லவ்வஸை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பாராட்டுறாரு. இந்த நேரத்தில் அப்பா முத்துவை பார்த்துட்டு என் மகனுக்கு யார் மனசையும் நோகடிக்க தெரியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலும் அவன் இதை கண்டிப்பாக செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீ தான்ப்பா எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா, கண்டிப்பாடா, நான் இல்லாமல் எப்படி, அந்த வீடும் நம்ம வீடு தான்டா, நம்ம வீட்டு பொண்ணுடா சீதா, நான் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா போயிட்டு, அத்தை நீங்களும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கு இந்த தியாகி இருக்காரே அவரை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அப்பா, ஆமாம் நான் தாங்க தியாகி, ஏன்னா நான் தானே விஜயாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா ரோகிணியை பார்க்குறதுக்கு முருகன் வராரு. ரோகிணி வர சொல்லியிருந்தனால பணத்தை வாங்கிட்டு போகிறாரு. அப்போது ரோகிணி சொல்கிறாங்க, வித்யாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்றாரு. உடனே முருகன், அவங்க உங்கள் ஃப்ரெண்டு தானே, என்ன தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உங்களை தானே நல்லா தெரியும், நீங்களே சொல்லிடலாமே கேட்டதுக்கு, பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்களோட உண்மையான மனம் தெரியுது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவளுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பதிலுக்கு அவளும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவள் இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல, நீங்கள் எதனாலும் அவகிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. முருகனும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. முருகன் போனது ரோகிணி உட்காந்துருக்காங்க. வழக்கம் போல் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இவர் வர்றாரு. ரோகிணியை பார்த்து, என்ன கல்யாணி நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஷாக்காகி எந்திரிச்சு பார்க்குறாங்க. உடனே, இப்போ தானே உன் பேர் ரோகிணி, இதுக்கு முன்னாடி உன் பேர் கல்யாணி தானே அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. அதுக்கு உடனே ரோகிணி, இப்போ எதுக்கு நீ இங்கே நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி துரத்துறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நீ தான் என்னை மறந்துட்ட, அதனால என்னை துரத்துற, ஆனால் நான் இன்னும் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு, எங்கே உன்னோட கோமாளி புருஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டதுக்கு ரோகிணி, மனோஜை பற்றி தப்பாக பேசாத, எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உனக்கு அவனை மேலே பற்றி தப்பாக பேசினா கோவம்லாம் வருதா, அந்தளவுக்கு லவ் வச்சுருக்கியா, சரி நான் வர வேண்டிய விஷயத்த சொல்கிறேன், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னதுக்கு ரோகிணி, என்கிட்ட பணம்லாம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா உன்னை பிளாக்மெயில் பண்ண எனக்கும் போர் அடிச்சிருச்சு, ஒரேடியாக 10 லட்சம் கொடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். ரோகிணி, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், மனோஜ் கிட்ட சொல்லிடுவேன்னு கேட்குறாரு. உடனே அவர், மனோஜ் கிட்ட சொல்ல மாட்டேன், உன் மச்சான் முத்துக்கிட்ட தான் சொல்லுவேன், அவன் தான் நல்லா பிரச்சனையை பெருசு பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா சீதாவுக்கு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்ருக்காங்க. காஃபி கொடுத்துட்டு எல்லோரும் கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. முத்து சீதாவை பார்த்துட்டு, நினச்சதை சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. உடனே மீனா எல்லாரும் முன்னாடியும் சீதாவை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. எங்கள் தங்கச்சி ரொம்பவே நல்ல பொண்ணு, குடும்ப பாங்க நடந்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்பா சொல்கிறாரு, ஆமாம் என் மூத்த மருமகளும் அப்படி தான், ரொம்ப பொறுப்பானவ, அவள் நல்லா வளர்த்துருக்காங்க, அதே மாதிரி தான் சீதாவும், 2 பேருமே குடும்பத்தோட கஷ்டம் தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருணோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் சீதா ஃபஸ்ட்டு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, அவள் தான் என் வீட்டு மருமகளாக வரணும்னு சொல்லி நினச்சிருந்தாங்க, அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரோட ஆசையும் அதுதான், எல்லாருக்கிட்டையும் எங்கள் குழந்தைங்க நல்ல பேர் வாங்கணும்னு தான் நினைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் தான் எங்கள் வீட்டில் பெரிய ஆள், எங்கள் வீட்டுக்கார் போனதுக்கப்புறம் எங்களை இவர் தான் பார்த்துட்ருக்காரு, அண்ணன் மட்டும் இல்லைன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, இவர் தான் எங்களை கடவுள் மாதிரின்னு சொல்லி அப்பாவை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் முத்து கூட, ஆமாம்மா எங்கள் அப்பா மாதிரிலாம் யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா எல்லா வேலையை பற்றி பேசுங்க, யார் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சீதாவுக்கு என்ன போடணும், நகை எப்படி போடணும், வரதட்சணை என்ன கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அருணோட அம்மாவும் அருணும் சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த பணமோ நகையோ வரதட்சணையோ தேவை கிடையாது, எங்களுக்கு சீதா மட்டும் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே முத்து, சரி அதுக்குன்னு எங்கள் பிள்ளையை சும்மாலாம் அனுப்ப மாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு உடனே அருண் சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், கல்யாணத்துக்கு நிறைய விஐபி வருவாங்க, யாரும் அங்கே தண்ணியெல்லாம் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு உடனே முத்து கோவப்பட்டுட்டு, அதுக்குன்னு பத்திரிக்கை கேட்கும்போது யாரும் தண்ணி அடிக்காமல் வாங்க, போலீஸ்காரங்க இருப்பாங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதா அப்படின்ற மாதிரி நக்கல் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறமா என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டது, சும்மா சொன்னப்பா, அதெல்லாம் நல்லபடியாக நடத்திடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தட்டை மாற்ற சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க சைட்லேருந்து கொண்டு வந்த தட்டை மாற்றிக்கிறாங்க.
அப்புறமா சீதாவோட தம்பி சீதாவையும் அருணையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாவையும் அவங்களோட மாமாவையும் கூப்பிட்டு நிற்க சொல்லி 4 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிடுறாங்க. உடனே சீதா வந்து அப்பா முன்னாடி, எனக்காக நீங்கள் இவ்வளோ மெனக்கிட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க மாமா, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்தியா அடுத்த வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிட்ட, என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.